ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய காந்தி பஜார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். ஸோ பெங்களூர்னாலே தெரியும், பயங்கரமான டிராஃபிக். ஸோ நான் பஜார் போனது ஷாப்பிங்காக தான். பட் எனக்கு ரொம்ப பசிச்சனால ஃபஸ்ட்டு நான் போன உடனே இந்த பஜாரில் வந்துட்டு நான் போன இடம் அப்படின்னா ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. தட் இஸ் வித்யார்த்தி பவன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் போன உடனே இந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு மசால் தோசை தான். நான் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருந்தது இந்த மசால் தோசை தான். நீங்களே டேபிளில் பார்த்தா தெரியும். நீங்கள் தோசை ஆர்டர் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு சட்னி அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் இந்த தோசையோடு சேர்த்து ஒரு வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது அவ்வளோ பெரிய வடையாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல, என்னால் சாப்பிடவே முடியல. பட் பெங்களூர் பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, ஓகே தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மார்க்கெட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம டி நகர், போஷேவாக்கம் அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு கலர்ஃபுல்லான மார்க்கெட் பிளேஸ் தான். இங்கே உங்களுக்கு கிடைக்காத ஐட்டம்ஸே இருக்காது. ஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் நிறைய க்யூட் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ்லேயும் நீங்கள் நல்லாவே பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நான் ஈவினிங் போனதுனால ரொம்ப லைட்டிங்ஸோட ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ப்ரைட்டாக, அழகாக இருந்தது. ஸோ நல்லா ஒரு வாக் எடுத்துகிட்டு என்னோடய ஷாப்பிங்கையும் அன்றைக்கி ஈவினிங் நான் ஜாலியாக முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். தேங்க்யூ. நீங்களும் விசிட் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி